அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். சென்ற நிகழ்ச்சி நம்ம மிகாவேல் தூதனை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. லூசி பிசாசை பற்றி பார்த்தோம், மிகாவேல் தூதனை பற்றி பார்த்தோம். இப்போ வானத்தில் யுத்தம் நடக்குது. அதை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 7வது வசனம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்பம் அதை சேர்ந்த தூதர்களும், அதாவது பிசாசுக்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் பெறவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. இப்போ வானத்துல யுத்தம் நடக்குது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்பம் தள்ளப்பட்டது. எங்கிருந்து தள்ளப்பட்டது? 2வது வானத்துல தானே அவன் உட்காந்துக்கிறான், சிங்காசனத்தை போட்டு. அவனை சேர்ந்த கூட்டத்தார உட்காந்துக்கிறாங்க இல்லையா? அங்கிருந்து அவன் கீழே தள்ளப்பட்டான். அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அப்போ அவன் எங்க வந்து விழுந்தான்னா, அப்படி தள்ளும் பொழுது பூமி மேலதான் வந்து விழுந்தானான். அதனோடு கூட அதை சேர்ந்த தூதர்களும், அதாவது பிசாசுக்களும் தள்ளப்பட்டார்கள். யுத்தம் நடக்குது. மிகாவேலுக்கும் லூசி பிசாசுக்கும் அவனை சேர்ந்த கூட்டத்தாருக்கும் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல சாத்தான் வந்து ஜெயம் பெறல. அவனுடைய சிங்காசனம் தள்ளப்பட்டுச்சு, பூமி மேல வந்து விழுந்துட்டான். இப்போ வான மண்டலத்தில் நடக்க இருக்கும் போரில், வானத்துல சண்டை நடக்க போகுது, போர் நடக்க போகுது. யார் யாருக்கு? வான மண்டலத்தில் நடக்கவிருக்கும் போரில் தளபதிகளாக 2 குரூப்புக்கு சண்டை. 2 குரூப் இருந்தால் தான் சண்டை போட முடியும். ஒரு குரூப்புக்கு ஒரு தலைவன், இன்னொரு குரூப்புக்கு இன்னொரு தலைவன். இந்த தலைவனை தான் தளபதிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தளபதிகளான மோத போகிறவர்கள், மோதறவங்க யார் யாருன்னா மிகாவேலும் வலு சர்பமான சாத்தானும் ஆகும். இந்த 2 பேருக்கு தான் சண்டை நடக்குது. எங்க? வானத்துல. மிகாவேலும் அவர் சேர்ந்த கூட்டத்தாரும், லூசி பிசாசும் அதனோடு சேர்ந்த கூட்டத்தாரும் 2 பேருக்குமே, 2 கூட்டத்தாருக்குமே வானத்துல, 2ஆம் வானத்துல யுத்தம் நடக்குது, சண்டை நடக்குது, போர் நடக்குது. ஏன் சண்டை போடுறாங்க? என்ன காரணத்துக்கு சண்டை போடுறாங்க? ஏன் சண்டை போடுகிறார்கள்? காரணம் என்ன? சண்டை போடனாக்கா காரணம் இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த காரணம் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். எதுக்கு இவங்க சண்டை போடுறாங்க? காரணம் என்னவென்றால், சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்து விட்டது. சாத்தானுக்கு ஆண்டவர் டைம் கொடுத்து வச்சிருந்தார். அந்த டைம் வந்து அவனுக்கு முடிஞ்சிச்சு, அந்த நேரம் முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த இடத்தை காலி செய்யாமல் சாத்தான் உரிமை கொண்டாடுகிறான். இந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் உன் சிங்காசனம், உன் ஆசனம், நீங்க உட்காந்துக்கிற நேரமெல்லாம் இந்த நேரம் வரைக்கும் தான் நீங்க இருக்க முடியும். அதுக்கு மேல நீ இங்க இருக்க கூடாது அப்படின்னு ஆண்டவருடைய சட்டம். ஆண்டவர் சாத்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம், அந்த நேரம் முடிவடைஞ்சிச்சு. சாத்தானுக்காக கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா நேரம் முடிஞ்சிச்சுனாக்கா அந்த அந்த இடத்த அவன் காலி பண்ணணும். இப்போ கூட ஒரு வீட்டில் வாடகை இருக்கிறாங்கனாக்கா 1 வருஷம் 2 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டுருப்பாங்க. அந்த 2 வருஷம் முடிஞ்சிட்ட பிறகு அவங்க வீட்டை காலி பண்ணிடணும். ஏன்னா டைம் முடிஞ்சு போச்சு.
அப்படியே டைம் முடிஞ்சிட்டா கூட டைம் கொஞ்சம் கேட்பாங்க, ஒரு 3 மாசமோ 6 மாசமா எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்கள் காலி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி டைம் கொடுப்பாங்க, அந்த டைமுக்குள்ள அவங்க காலி பண்ணிடுவாங்க. அதே போல தான் சாத்தானுக்காக ஆண்டவர் சிலுவிலேயே அவன் டைம் முடிஞ்சு போச்சு. இயேசுசாமி சிலுவிலேயே அவனுடைய தலை நசுக்கிட்டாரு, அங்கே அவனுடைய சாப்டர் க்ளோஸ். காலி செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் கேட்குறாங்க பார்த்தியா, அது போல அவனுக்கு கொஞ்சம் டைம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த டைம் முடிச்சுட்டு அவன் காலி பண்ணிட்டு போயிடணும். ஆனால் இங்கே இப்போ லூசி பிசாசு என்ன பண்ணுறான், நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், அராஜகம் பண்ணுறான், உரிமை கொண்டாடுறான். வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், பலமுள்ள தூதனாகிய இயேசு கிறிஸ்து சமுத்திரத்தின் மேல் ஒரு காலும் பூமியின் மேல் ஒரு காலும் வைத்து வானத்துக்கு நேராக தன் 2 கரங்களையும் உயர்த்தி சிங்கம் கர்ஜிக்கிறது போல கர்ஜித்து இனி காலம் செல்லாது என்று ஆர்ப்பரித்தார் என்கின்ற செய்தியை நாம பார்த்தோம். 10வது அதிகாரத்துல யார் இந்த பலமுள்ள தூதன், நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க, அதுக்கு நிறைய பேர் கூட லைக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பலமுள்ள தூதனை பத்தி நம்ம பார்த்தோம். சமுத்திரத்துல ஒரு காலம், பூமி மேல ஒரு காலை வச்சுக்கிட்டு வானத்துக்கு நேராக தன் கையை உயர்த்தினார். கையில என்ன இருக்குது, புஸ்தகம் இருக்குது, அந்த அதிகார பத்திரம் இருக்குது. வானத்துக்கு நேராக கை உயர்த்தினா சொல்றாரு, இனி காலம் செல்லாது, உனக்கு இதுக்கு மேற்பட்டு நேரம் கிடையாது, சாத்தானே யுவர் டைம் இஸ் ஓவர், முடிஞ்சு போச்சுடா உன் நேரம், காலி பண்ணு, இடத்த விட்டு நகரு அவனே. ஆனா போக மாட்டேங்கிறான், போக முடியாது, நான் அங்கே தான் இருப்பேன்றான். அதனால தான் சண்டை. உன் டைம் முடிஞ்சு போச்சு இல்லை, நீ போயின்னு தானே, நீ போக மாட்டேன்னு அராஜா பண்ணி நீ எங்கே உட்கார்ந்தாக என்ன அர்த்தம்? அதனால அதுவும் இல்லாம இயேசு சாமி இந்த பூமிக்கு வர போறாரு. அவர் வரும்பொழுது இடம் வர வழி சுத்தமா இருக்கணும். இவன் கெலிஜாச்சே, இந்த கெலிஜி அசுத்தமெல்லாம் வானத்துல இருந்தாக்கா இயேசு சாமி பரிசுத்தமான தேவி எப்படி இந்த பூமிக்கு வருவாரு? அதனால அந்த இடமும் சுத்திகரிக்கப்படணும். அதனால அந்த அசுத்தத்தை, அந்த கெலிஜ சுத்திகரிக்கிறாங்க. சுத்திகரிக்கும் போது தான் இந்த சண்டை நடக்குது. இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை அமைக்க நேரம் வந்து விட்டபடியினால் பரலோகத்தில் இருக்கும் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரவிடக் கூடாது என்கின்ற நோக்கத்தில் சாத்தான் நடுவானில் வழிவிடாமல் தடுக்கிறான். இயேசு சாமி இந்த பூமிக்கு வரணும். அவன் என்ன பண்றான், நான் வழி விட மாட்டேன், நீ பூமிக்கு போறதுக்கு உனக்கு நான் வழி விட மாட்டேன் அப்படின்னு வானத்தில் இருந்து தடை செய்யறான். இயேசு சாமி இந்த பூமிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாத்தான் தடை பண்றான். இதே மாதிரி தாங்க இயேசு சாமி மரிச்சாரு, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரு. உயிர் தெழுந்த இயேசு சாமி 40 நாள் இந்த பூமியில இருக்கிறாரு. ஏன் அவர் உடனே போயிருக்கலாம் இல்லையா? பரலோகம் ஏன் உடனே போல அப்படின்னா, இந்த சாத்தானுடைய கூட்டமெல்லாம் அந்த ஸ்திரீயின் மீது கோபம் கொண்ட சாத்தான் அவளை விழுங்கிறதுக்காக நிற்கும். அப்ப அதில் இன்னும் நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த சாத்தானெல்லாம் என்ன பண்ணுது, நீ மரிச்சு உயிர் எழுதிட்டியா, நீ செத்துடுவேன்னு பார்த்தா உன்னை சிலுவிலேயே நான் சாகடிச்சுட்டு உன் உயிரை நான் எடுத்துட்டேன், ஆனா நீ மீண்டும் உயிர் எழுதிட்டிய. அவனுக்கு கோபம், நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்ற கோபத்துல இந்த சாத்தான அவன் சேர்ந்த கூட்டத்தாரும் நடுவானத்துல இயேசு சாமி பரலோகம் போகாத மாதிரி தடை பண்றாங்க. அந்த தடையை நீக்கிறதுக்காகத்தான் நம் பிதாவாகிய தேவன் 12 வகையான 12 குரூப் லேகியம், அதாவது ஒரு குரூப்புக்கு 6000 பேர் இருப்பாங்க. 6000 பேர் இருந்தா தான் அந்த குரூப்புக்கு லேகியோன் அப்படின்னு பட்ட பெயர். நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு இந்த பிசாசுகள் எல்லாம் நடுவில் நின்றுச்சு பத்தியா, ஆத்துகளை அப்புறப்படுத்துறதுக்கு 12 வகையான லேகிய தேவதூதர்களை ஆண்டவர் அனுப்பி அந்த பிசாசுடைய கூட்டத்தை எல்லாம் தூரம் அப்புறப்படுத்திட்டு
அதுக்கு அப்புறம் தான் இயேசுசாமி பரலோகம் எழுப்பி போனாரு. அதுக்காக தான் அவருக்கு 40 நாள் டைம் எடுத்துச்சு. இப்போ போயிட்டாரா, போகும்போது தடை பண்ணுச்சா, இப்போ வரும்போதும் அதே மாதிரி தடை பண்ணுது, நீ பூமிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் திரும்ப தூதர்கள் வானத்துல யுத்தம் பண்றாங்க. நடுவழியில் வழிவிடாமல் தடுக்க. எப்படி இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின் பரலோகம் ஏறி செல்லுவதை லூசி பிசாசும் அவனுடைய கூட்டத்தாரும் நடுவானில் இயேசுவுக்கு வழிவிடாமல் தடுத்து நின்றார்களோ, அதே போலவே மீண்டும் இயேசு இந்த பூமிக்கு வருவதை தடை செய்வார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் வழியானது அசுத்தமாய் இருப்பதால் வழியானது சுத்திகரிக்கப்பட வேண்டும். வழி சுத்தமா இருக்கணும். இப்போ கூட நம்ம அமைச்சர்கள், ஒரு முதலமைச்சரோ ஒரு ஒரு பிரதம மந்திரியோ யாரோ நம்ம ஊருக்கோ வந்து கூட்டம் பேச வராங்கன்னாக்கா அவங்க வர வழியெல்லாம் எவ்வளோ சுத்தம் பண்ணிட்டு ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு வாழை மரம் கட்டி லைட்டெல்லாம் போட்டு எப்படியெல்லாம் ஜோடிச்சு வைக்கிறாங்க. சாதாரண மனிதர் வரவேற்கிறதுக்கே இவ்வளோ சுத்தம் இந்த பூமியில அப்படின்னா, ராஜாதி ராஜா அண்ட சராசரங்களையும் படைத்த அகிலாண்டத்தையும் ஆண்டு வழி நடத்துகிற நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும்னா அவர் வர வழி எவ்வளோ சுத்தமா இருக்கணும், எவ்வளோ சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும், எவ்வளோ ஜோடிக்கப்பட்டிருக்கணும். இந்த அசுத்தம், இந்த கெலிஜி நடுவானத்துல உட்காந்துக்குது. அதனால தான் யுத்தம் பண்றாங்க, சுத்திகரிக்கிறாங்க, சுத்தம் பண்ற வேலை செய்யறாங்க. யாரு? மிகாவேலும் அவர் சேர்ந்த கூட்டத்தாரும் பரலோக தூதர்கள் இந்த சுத்திகரிக்கிற வேலையை செய்யறாங்க, அசுத்தத்தை நீக்கிறாங்க. இந்த கெலிஜான இந்த பிசாசு இந்த கூட்டத்தாரும் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, வழியில நிக்க கூடாதுன்னு அடிச்சு விரட்டுறாங்க. இந்த சுத்திகரிக்கின்ற பணி செய்யும் பொழுதுதான் மிகாவேல் கூட்டத்தாருக்கும் லூசி பிசாசின் கூட்டத்தாருக்கும் நடுவானில் யுத்தம் நடக்கும். இந்த யுத்தத்தில் சாத்தான் என்று சொல்லப்படும் பழைய பாம்பாகிய வலுசர்பம் அவனை சேர்ந்த கூட்டத்தாரும் யுத்தத்தில் தோற்று போவார்கள். யுத்தம் நடக்குது. மிகாவேலுக்கும் மிகாவேல் தூதர்களுக்கும் அந்த கூட்டத்தாருக்கும் லூசி பிசாசும் பழைய பாம்பாகிய வலு சர்பத்துக்கும் அதனுடைய கூட்டத்துக்கும் யுத்தம் வானத்துல நடக்குது. இந்த யுத்தத்துல சாத்தானும் பழைய பாம்பாகிய வலு சர்பம் அதை சேர்ந்த கூட்டத்தாரும் தோற்று போவார்கள். அவங்களால ஜெயம் பெற முடியாது, தோத்து போயிடுவாங்க. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வெற்றி பெறுவார்கள். தோற்று போன லூசி பிசாசும் அவனுடைய சிங்காசனமும் அவனுடைய அதிகாரமும் அவனுக்குரிய சகலமும் கீழே தள்ளப்பட்டது. அதுவும் பூமியில தள்ளப்பட்டது. இப்ப நடுவானத்துல அவன் உட்காந்து சிங்காசனத்தை வச்சு ஒரு ராஜா போல உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணிருக்கிறான். யாரு? லூசி பிசாசு. அவனுக்குரிய சகலமும் கீழே தள்ளப்பட்டது. சகலமா அவனுடைய ராஜ்யம், அதிகாரம், மகிமை, அவனுடைய சிங்காசனம், சகலம் அவனுக்கு உண்டானது எல்லாமே இந்த பூமியில கீழே தள்ளப்பட்டது. வான மண்டலத்தில் ஆகாய பிரபுவாகிய ராஜாவாக அமர்ந்து வலம் வந்த பிசாசின் வல்லமைக்கும் அதிகாரங்களும் துரைத்தனங்களும் அழிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டது. வான மண்டலத்தில் அவன் இருக்கும் இடம் இல்லாமல் போயிற்று. இவன் நம்ம என்ன பார்த்தோம்? லூசி பிசாசு அவன் ஒரு ராஜா, அவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது. அவன் இரண்டாவது வானத்துல அமர்ந்து சிங்காசனத்தை போட்டு ராஜா மாதிரி உட்கார்ந்து ஆளுகை செய்யறான். அவனுக்கு ஆகாய பிரபு, வானமண்டல சேனைகளின் அதிபதி அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப இவனுக்குரிய எல்லா அதிகாரங்களும் துரைத்தனங்களும் அவனுடைய வல்லமைகளும் அழிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு வான மண்டலத்தில் இருந்து அவன் இருக்கும் இடம் இல்லாமல் போயிட்டு இப்ப மேல அவனுடைய ஆட்சி கிடையாது, எதுவுமே இல்லை.
மொத்தம் அழிச்சு நிர்மூலமாக்கி கீழே பூமியில தள்ளப்பட்டது. வானம் இப்போ சுத்தமாயிடுச்சு. வானம் சுத்தமாயிடுச்சு. இப்பொழுது வானம் சுத்திகரிக்கப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு விட்டது. கடும் இப்பொழுது எந்த தீய வல்லமைகளும் இப்பொழுது வானத்தில் இல்லை. இப்போ மிகாவேலும் லூசி பிசாசு சண்டை போட்டு பிசாசாதனுடைய கூட்டத்தாரும் எல்லாம் சகலம் அதுக்கு உண்டான சகலமும் கீழே தள்ளப்பட்டதுனால வானம் சுத்திகரிக்கப்பட்டிருக்குது, தூய்மையா இருக்குது. வான மண்டலத்துல எந்த விதமான வல்லமைகளும் அதிகாரங்களும் இல்லை. இந்த யுத்தம் எப்பொழுது நடக்கும்? இந்த சண்டை எப்போ நடக்கும்? ஆகாய மண்டலத்துல இரண்டாவது வானத்துல மிகாவேலுக்கும் லூசி பிசாசுக்கும் எப்ப சண்டை நடக்கும் அப்படின்னா 7 வருட உபத்திரவ காலம் வருது இல்லையா? அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி காலம் 7 வருடம். அந்த 7 வருடத்துல 3 வருஷம் முடிஞ்ச பிறகு 3 வருஷம் 7ல பாதி 3 தானே, அந்த 3 வருஷம் முடிஞ்ச பிறகு வானத்துல யுத்தம் நடக்கும். கடந்த பிறகு இந்த யுத்தமானது வானத்தில் நடக்கும். இவன் கீழே வந்து விழும்பொழுது தான் இவன் யூதர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்து போடுவான். இப்படி அவன் வந்து கீழே வந்து விழுந்துட்டான் பத்தியா? இவனுடைய அதிகாரம் வல்லமை, இவனுடைய சிங்காசனம் மொத்தம், இவன் ஒரு பெரிய ராஜா மாதிரி வானத்துல உட்காந்துட்டு அப்படியே ராஜா மாதிரி வளம் வந்துட்டு இந்த அதிகாரத்தை பண்ணிட்டு மொத்த அழிச்சு நிர்மலமாக்கப்பட்டு இந்த பூமிக்கு வந்து விழுந்தாயிடுச்சு. அப்படி வந்து விழும்போது தான் 3 வருஷம் முடிஞ்சு போகுது. 7 வருஷம் உபத்திரவ காலத்துல 3 வருஷம் முடிஞ்சு போகுது. இந்த 3 வருஷம் முடிஞ்ச பிறகுதான் வானத்துல இருக்கிற லூசி பிசாசம், பழைய பாம்பாகிய வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த கூட்டத்தாரும் பூமியில வந்து விழுந்துட்டாங்க. அப்படி விழும்போது தான், அப்படி அவன் பூமியில வந்து சேர்ந்த பிறகுதான் உடன்படிக்கையை முறித்து போடுவான். யாரு? அந்தி கிறிஸ்து. அடுத்த வீடியோ வந்து இப்போ யுத்தம் நடந்துச்சு, சாத்தானுடைய கூட்டத்தார் தோத்துட்டாங்க, பூமியில வந்து விழுந்துட்டாங்க. ஏன் என்னங்கிறது இப்போ நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோ சாத்தான் வந்து கீழே விழுந்துட்டான். கீழே வந்து விழுந்துட்டான். விழுந்தவன் அவன் என்ன செய்வான்? அவனுடைய கோபம், அவனுடைய ஆக்ரோஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்க. ஏன் நான் இவ்வளோ சுருக்கமாக செய்தியை சொல்கிறேன் தெரியுமா? நிறைய விஷயங்கள் இருக்குதுமா, ஒட்டு மொத்தமாக பேச முடியாது. ஒரு வசனமாக பேசுகிறேன். 2 வசனம், ஒரு வசனத்துக்கு ஒரு வீடியோ நான் போட்டு வரேன். இப்போ இந்த ஒரு வசனத்துக்கு இவ்வளோ விளக்கங்கள் இருக்குதுமா. இப்போ சாத்தான் வந்து கீழே வந்து விழுந்து அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் யூடியூப்ல பேசினாக்கா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக பேசுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கேருந்து அப்படி தான் வருது எனக்கு. ரொம்ப லாங்காக போகாதீங்க, சுருக்கமாக பேசுங்க அப்படின்றாங்க. அதனால தான் நான் சுருக்கமாக பேச வேண்டியதாக இருக்குதுமா. இந்த செய்தியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள், சர்ச் மெம்பர்ஸுக்கு சொல்லுங்கள். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று தலைப்பில் தயவுசெய்து இந்த செய்தியை இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்து வர நிகழ்ச்சியெல்லாம் இன்னும் ஏது ரொம்ப சுவாரஸ்யமாக போகும். இவன் கோபத்தில் என்னென்ன பண்ண போகிறான், யார் யார் எப்படியெல்லாம் அழிக்க போகிறான், இவனுடைய ஆக்ரோஷம் கோபத்துக்கு அளவே இருக்காது. அவன் எப்படியெல்லாம் செயல்பட போகிறான். இந்த சிவப்பான வலு சர்ப்பம், யோவான் பார்த்தார் இல்லையா, வானத்தில் அடையாளம் சிவப்பான வலு சர்ப்பம். இந்த சிவப்பான வலு சர்ப்பம் பூமியில தள்ளப்பட்ட பிறகு இந்த பூமியில என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்க,
சர்ச் மெம்பர்ஸுக்கு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் கூட எல்லாரோட கூட நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிக்கின்னு ஊழியத்தில் நீங்கள் இந்த செய்தியை யூஸ் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். அதை நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேங்க. ஏற்கனவே ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து நிறைய கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்குண்டான பதிலை நான் வீடியோவாக நான் போடுவேன். யூதர்கள் வந்து இயேசுவை கொலை செஞ்சாங்களே, அப்படி இருக்கிற யூதர்களுக்கு நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க என்ன. அதுக்கு நான் தனியாக வீடியோவாக போகிறேன். நிறைய விளக்கங்கள் இருக்குங்க. அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க டவுட்டு தீரும். அன்பு சகோதரர் நிஜாமுதீன், இந்த செய்தியை பாருங்கள். சேலத்துலேருந்து நீங்கள் இந்த விஷயத்தை கேட்டுருக்கிறீங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இந்த வீடியோவில் அடங்கியிருக்க சந்தேகமெல்லாம் தீர்ந்துடும். நிஜாமுதீன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் சொல்லுங்கள்.